இந்த மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்காதன்னு வேதம் சொல்லுது. நம்ம நம்புற மனிதர்கள்ல அவன் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுற மனுஷன். உங்க சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு ஃபேவரபிளா இருப்பாங்க, நல்லா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் ரெடியா இருப்பாங்க. உங்க சூழ்நிலை மாறிடுச்சுன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க என்ன செய்வாங்க, அப்படியே ஆப்போசிட்டா மாறி நமக்கு அகைன்ஸ்டா காரியம் செய்யறவங்களா மாறிடுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷன் மாறுவான். அதே டைம்ல அந்த மனுஷன் இருப்பானோ இருக்க மாட்டானோன்னு நமக்கு தெரியாது. நாம் தியானிக்க போகிற வேத பகுதி பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கேட்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். 3 காரியங்கள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. 1 விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது அன்பு. நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லும்போது 3மே முக்கியமானது. அதனால தான் அது நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அதில் விசுவாசம், நிலைத்திருக்கிற விசுவாசம் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே தியானித்தோம். இன்னைக்கு நம்ம நிலைத்திருக்கும் நம்பிக்கை என்று சொல்லி பார்க்க போகிறோம். நிலைத்திருக்கும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்கிறது இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த நம்பிக்கை வாழ்க்கையினுடைய அச்சாரமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நைட்டு படுக்க போகிறோம், என்ன நம்பிக்கையில் படுக்க போகிறோம்? காலையில் எந்திரிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் படுக்க போகிறோம். ஆனால் நைட்டு படுக்கிறவங்க எல்லாம் காலையில் எந்திரிப்பாங்கன்னு சொல்லி நிச்சயம் இருக்கா? நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் இருக்கா? நிச்சயம் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கையில் தான் படுக்க போகிறோம். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், என்ன நம்பிக்கையில் வெளியே போகிறோம்? திரும்ப வருவோம் என்கிற நம்பிக்கையில் தான் வெளியே போகிறோம். திரும்ப வருவோம்னு நிச்சயம் இருக்கா? நிச்சயம் கிடையாது. நம்பிக்கை நிறைய இருக்கு. இந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. இந்த நம்பிக்கையில் தான் வாழ்க்கையே ஓடுது. ஆனால் நிச்சயம் என்கிறதே கிடையாது. நிச்சயம் இல்லாத இந்த நம்பிக்கையே வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருந்து நாம் நடத்தி கொண்டு வருகிறது பார்க்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்னு பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். சாலமோன் ஞானி மாயை என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆதிசங்கரர் தன்னுடைய போதனையில் மாயையை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அதை மாயான்னு சொல்லுவார். இந்த மாயை மாயா அப்படின்னு சொல்லும்போது இது 2 ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. ஆதிசங்கரர் சொல்கிற மாயா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். சாலமோன் சொல்கிற மாயை முற்றிலும் வித்தியாசமானது. ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, பிரம்மன் என்கிற பரம்பொருள் இருக்கு, அந்த பரம்பொருள் ஒன்று தான் மெய். நம்ம கண்ணுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அத்தனையுமே அந்த பரம்பொருளினுடைய பிம்பங்கள், அவ்வளோதான். இது எதுவும் உண்மை கிடையாது, இது எல்லாம் அதனுடைய பிம்பங்கள். நம்ம இதெல்லாம் அந்த பரம்பொருளின் பிம்பம்தான், மற்றபடி என் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் மாயையான காரியம் என்று சொல்லி நான் என்னைக்கு உணர்ந்து கொள்ளுகிறேனோ அன்னைக்கு நான் அந்த பரம ஞானத்தை அடைகிறவனாக இருப்பேன்றது அவருடைய உபதேசம். ஸோ பரம்பொருளினுடைய பிம்பம்னு சொன்னால் இந்த டேபிள், அந்த நாற்காலி, இந்த ஷெல்ஃபு, அந்த நடமாடுற ஜீவன்கள், நான், நீங்கள் எல்லாமே அந்த பிம்பத்தை சேர்ந்தது தான். எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் என்னதான் மாயை என்று சொல்லி அவர் உபதேசித்தார். இப்போ இப்படி சொல்றது நடைமுறைக்கு உண்மைக்கு விகற்பமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த நாளில் இருந்த ராஜா இந்த ஆதிசங்கரருக்கு ஒரு புத்தி புகட்டணும்னு என்ன பண்ணாராம், அவர் நடந்து வர்ற தெருவில் ஒரு யானையை அவுத்து விட்டுட்டார். அந்த யானை ஆதிசங்கரரை விரட்டிக்கிட்டு வருது. ஆதிசங்கரரை அடித்து பிறண்டு
உயிருக்கு பயந்து ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டார். அதுக்கப்புறம் ராஜா ஆளை அனுப்பிச்சு அந்த யானையை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ ஆதிசங்கரர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தோடனே ராஜா கேட்டாரான், மாயை மாயைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அந்த யானை என்னது? மாயை தானே, வெறும் தோற்றம் தானே, என்னத்துக்கு இப்போ ஓடுனேன் அதை பார்த்து பயந்துன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஆதிசங்கரர் சொன்னாரா, ராஜா அந்த யானையும் மாயை, நான் ஓடுனதா பார்த்தீங்களா, அதுவும் மாயை. இப்போ மரத்துலேருந்து இறங்கி வந்தேன் பாருங்க, அதுவும் மாயைன்னு சொன்னாரா. இப்போ ஓங்கி பலார்னு ஒன்று விட்டா வலிக்கும்ல, இப்போ அந்த வலி மாயைன்னு வரா. நிஜம் என்கிறது மாற்ற முடியாது, அதை நீங்கள் மாயைன்னு சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் சொன்னது அந்த மாதிரி நிஜமா இருக்கிறத அவர் மாயைன்னு சொல்றாரு. ஆனால் சாலமோன் மாயைன்னு சொல்லும்போது அந்த மாயை பற்றி பேசல. சாலமோன் சொல்ற மாயை நிலை இல்லாததுங்க, அதில் நிச்சயம் இல்லை. உலகத்தில் நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாம் என்ன இல்லை, நிலை இல்லை, அதில் நிச்சயம் இல்லை. அதனால் மாயை மாயை எல்லாம் மாயையாக இருக்குன்னு சொல்லுகிறோம். ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இது நிலை இல்லை, நிச்சயம் இல்லை, அதனால சாலமோன் அதை மாயை என்று சொல்லுகிறான். இப்போ நம்பிக்கையில் நிச்சயமே இல்லாத ஒரு நம்பிக்கையை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த நம்பிக்கையில் எந்த அளவுக்கு நிலை இல்லை, எந்த அளவுக்கு நிச்சயம் இல்லைன்னு நீங்கள் கவனிக்கணும்னா, குழந்தைங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குழந்தைங்கன்னு இல்லை, பிள்ளைகளுக்கு மொத்த நம்பிக்கை என்னது? பெற்றோர் தான். பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை. உலகமே பெற்றோர் தான். இப்போ பிள்ளைங்க பெற்றோரை சார்ந்து தான் இருக்குது. இப்போது அந்த பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு உண்றதுக்கு, உடுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, அதுக்கு எதிர்காலத்துக்கு உள்ள எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. அவங்க செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பெற்றோரும் அதை செய்கிறவர்களாக இருக்கிறதா இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பெற்றோர் இறந்து போய் பிள்ளைங்க என்னமாயிடுறாங்க? அனாதைகளாக ஆயிடுறாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கையே அந்த பெற்றோர், ஆனால் அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுது? பொய்த்து போகிறத நம்ம பார்க்குறோம். அது நிச்சயம் இல்லாமல் போகிறது. எவ்வளவு ட்ராஜடி நம்மளை சுற்றி பார்க்குறோம்ல. பெற்றோர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க பெற்றோரை இழந்து போகிறாங்க. அவங்க தான் நம்பிக்கையே, உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதையே அவங்க இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நம்ம வாழ்க்கை. சிலைக்கு வேலைக்கு போகிறோம், மாதம் மாதம் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நமக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளத்தில் இவ்வளோ வருதுன்றதுனுடைய நம்பிக்கையில் நம்ம செலவு பிளான் பண்ணுறோம் இல்லை? நம்மளுடைய வீட்டினுடைய வரவு செலவு எதனுடைய எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது? எனக்கு இத்தனாம் தேதியானா இவ்வளவு வருமானம் வரும் என்கிறதுன்னு அடிப்படையில் தான் அந்த செலவை நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ இந்த நம்பிக்கையில் தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லை. ஆனால் அது நிலை இல்லாதது, நிச்சயம் இல்லாததுங்கிற மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வேலை திடீர்னு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு எப்பவுமே உண்டு. அந்த வருமானம் திடீர்னு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு எப்பவுமே உண்டு. தொழில் செய்கிறாங்கல்ல, தொழில் செய்து சம்பாதிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த தொழில் செய்து சம்பாதிக்கும் போது திட்டம் போடுவாங்க, எதிர்காலத்துக்கு திட்டம் போடுவாங்க. எதன் அடிப்படையில் திட்டம் போடுவாங்க? ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் திட்டம் போடுவாங்க. நம்ம இதை செய்கிறோம், இப்படி இப்படி வரும், இதுலேருந்து இதை செய்யணும் என்று சொல்லி திட்டம் போட்டு செய்கிறாங்க. இப்போ இதுலேயும் நிலையில்லை, நிச்சயம் இல்லை. அதனால் தொழில் செய்யும் போதும் எப்படி வேணால் மாறி போகலாம்ங்கிறதே நம்ம பார்க்குறோம். 1990களில் குறிப்பாக 96லிருந்து ஏறக்குறைய 2008 வரைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கொடிகட்டி பறந்தது. கொடிகட்டி பறந்தது. ஒரு இடத்த சும்மா இது பண்ணாலே பவர் வாங்கிக்கிட்டு இன்னொரு கை மாற்றி விட்டால் 5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபான்னு ஈஸியாக சம்பாதிச்சுக்கிட்டு போனாங்க. பவர் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கலை, பவர் மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு ஆளை பிடிச்சி அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு அப்படியே அசல்லேருந்து பெரிய அமௌண்ட்டு. இப்போ ஒரு வருஷத்தில் 2-3 டீல் முடித்தாங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு பார்த்துக்கங்க. எல்லோரும் சம்பாதிச்சாங்க, சரியான காசு பார்த்தாங்க. 1996லேருந்து 2008 வரைக்கும்
இப்போ நான் 1998 டைல்ஸ் வியாபாரம் ஆரம்பித்தேன். இப்போ இந்த டைல்ஸ் வியாபாரம் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரத்துக்கு ரொம்ப நெருங்கின வியாபாரம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நல்லா இருந்தால் தான் டைல்ஸ் வியாபாரம் நல்லா இருக்கும். அப்போ 98 நான் உள்ளே போகும்போது இது ஓஹோன்னு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வியாபாரம். என்னுடைய கஸ்டமர் இருக்காங்க பாருங்கள், அவங்களில் ஒருத்தர் பெரிய பில்டர். அவர் ஒரு இடத்த பிளாட்டு போட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிளாட்டுன்னு இல்லை, அவர் இது கட்டுவார், அப்பார்ட்மெண்ட் கட்டுவார். ஒரு இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டாருன்னா அதில் மொத்தம் எத்தனை யூனிட்டோ அத்தனை யூனிட்டும் விற்றுரும். பூஜை போடுறாங்க பாருங்க, அப்போவே ஃபுல்லாக விற்றுரும். இப்போ இதில் வேலை செஞ்சு அவங்க முடிக்கிறதுக்குள்ள இந்த வித்த காசு வருது பார்த்தீங்களா, இதை வச்சு அவர் இன்னும் 2-3 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். அந்த 2-3 இடத்துக்கு அங்கேயும் காசு வந்துடும், அதை வாங்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு இந்த வேலையை செய்துட்டு இருப்பார். இவருக்கு லோக்கல்லேருந்து லேபர் பத்தாதுன்னு சொல்லிட்டு வெளிமாநிலங்கள்லேருந்து லேபரை வர வச்சு ஒரு 4 கிரவுண்டு இடம் சொந்த இடத்துல ஷெட்டு போட்டு அந்த அவ்வளோ பெரியும், அதாவது இவன்லேருந்து பெரியாள்லேருந்து எலக்ட்ரீஷியன் வரைக்கும் அவ்வளவு தொழிலாளர்களையும் அவர் வருஷ கான்ட்ராக்டில் பேசி கொண்டு வந்து இவருடைய இடத்துல சொந்த இடத்துல அவங்கள தங்க வச்சு அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு அவர் நடத்துவார். ஏறக்குறைய 300-400 பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. எப்படி நடந்துகிட்டு இருக்கோன்னு பார்த்துக்கோங்க, பிஸ்னஸ் ஓஹோன்னு இருக்கும். 2008 வந்துச்சு. 2008 என்ன நடந்ததுன்னு சொன்னால், அமெரிக்காவில் ஹவுசிங் பபுள் வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா, அங்கே ஓவர் ரேட்டில் ரியல் எஸ்டேட் விற்றுக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பலூனில் ஊசி குத்துனா என்ன ஆகும், டும்னு போயிடும்ல, அதே மாதிரி ஒரே நாளில் புட்டுன்னு வெடிச்சிருச்சு. அவ்வளோத்துக்கு ரேட்டு குறைஞ்சிருச்சு, எல்லாம் அடி வாங்குச்சு. அப்படி அது ஹவுசிங் பபுள் வெடித்த உடனே அமெரிக்கன் மார்க்கெட்டில் பெரிய பாதிப்பு வந்தது. மார்க்கெட்டில் பெரிய பாதிப்பு வந்தோடனே அமெரிக்க தேசத்தை நம்பி நம்ம ஆட்கள் இங்கே வேலை செய்கிறாங்க பாருங்கள், அதில் உள்ள கான்ட்ராக்டு தான் இங்கே வண்டி ஓடுது. பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் அதில் வேலை செய்கிறவங்க தான் 1 வீடு 2 வீடுன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒருத்தர் வருஷம் வாழ்க்கை பூரா வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டு காசில் வீடு வாங்குவார். அதெல்லாம் கிடையாது இந்த பசங்களுக்கு. போய் சேர்ந்த உடனே கை நிறையா வாங்குவானுங்களா, டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காகவே இவனை என்ன செய்வானுங்க, வீடு வாங்குவாங்க. இப்போ இந்த பசங்களுக்கு ஓவர் நைட் வேலை போச்சு. மாதம் 50,000 ரூபாய். அப்போது 2008 50,000 ரூபாய் புருஷன், 50,000 ரூபாய் மனைவி, 1 லட்ச ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்தாங்க. 2008 1 லட்ச ரூபான்னா அது பெரிய காசு. வாங்கிட்டு இருந்தவங்க ஒரே நல்ல வேலை போயிடுச்சு. இப்போ ஒரே நல்ல வேலை போயிட்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க வாங்கின அப்பார்ட்மெண்ட்டுக்கு டியூ கட்ட முடியல. ஏன்னா வேலையை நம்பி தானே டியூ கட்டுறது, டியூ கட்ட முடியல. வீட்டுக்கு பொருட்களை கொண்டு போய் விற்கிறவங்களா மாறிட்டாங்க. சாப்பிட்றது வழி இல்லையே, ஏதாவது செய்யணும்னு சொல்லி அந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இப்போது இப்படி காரியங்கள் தலைகீழ போனப்போ என்னுடைய கஸ்டமர், அவர் இவ்வளோ பெரிய வெளியே பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னேன்ல, அவருக்கு பிளாட்டு, அதாவது பூஜை போட்டோன்னு விற்கிற நிலைமை மாறி கட்டி முடித்து ஃபினிஷ் பண்ணி கையில் சாவி வச்சிருக்கிறாரு. வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நான் கடைசியாக பேசும்போது 40 ப்ராப்பர்ட்டிக்கு சாவி வச்சிருக்கிறார். 40 ப்ராப்பர்ட்டி. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 40 ப்ராப்பர்ட்டிக்கு கையில் சாவி வச்சிருக்கிறார். வாங்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாடகைக்கு விடுற ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் காசாவது வரட்டும், வாடகைக்காவது விடுவோம்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்து தங்கி வேலை பார்த்தாங்க பாருங்கள். எல்லோரும் வீட்டுக்கு அமிச்சிட்டார், போங்கடா வேலை கிடையாதுன்னு எல்லாரையும் அமிச்சிட்டாரு. இப்போ இவர் கடன் வாங்கி போட்ட காசுக்கு வட்டிக்கு கடனை வாங்கி வட்டிக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறார். ஊருக்கு போவார், அங்கே என்னத்தையா விற்றுட்டு இங்கே வந்து வட்டி கட்டுவார். எங்கே இருந்தவங்க எங்கே வந்துட்டாங்கன்னு பாருங்கள். இப்படி ஒரு மாற்றம் வரும்னு யார் நினச்சாங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்க முடியுமா 2008 இப்படி ஆக போகுதுன்னு? எல்லாம் தலைகீழ போனதை நம்ம நேர்லேயே பார்த்தோம். எதுவுமே நிச்சயம் இல்லை, எதுவுமே நிலை இல்லை. சரி, பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மாயை மாயை எல்லாம் மாயைன்னு பிரசங்கி சொல்கிறான்.
இப்போ நம்ம பிளான் பண்ணி இதை நம்பி அதை செஞ்சு கடைசியில் நம்ம நம்பினது நடக்கலைன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அல்லது நம்ம வருமானத்தை நம்பி நம்ம இதை செய்கிறோம், திடீர்னு அந்த வருமானம் இல்லாமல் போச்சுன்னா நம்ம இதை செய்ய முடியாமல் நிற்கும் போது எப்படி இருக்கும்? ஏமாற்றம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு வெறுப்பு இருக்கும். என்ன இருக்குது ச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வெறுப்பு இருக்கும். அப்புறம் கோபம் வரும். நம்மளால் முடியலையே, நம்ம இப்படி நினச்சி தானே இதை செஞ்சோம், இதை செய்ய முடியாமல் போச்சேன்னு சொல்லி அந்த திடீர் திருப்பங்கள், திடீர் ஏமாற்றங்கள்லாம் ஏற்படும் போது வெறுப்பும் கோபமும் குறைவில்லாமல் நமக்கு வரும். இப்போது இதெல்லாம் வாழ்க்கையில் இயல்பாய் நடக்கிற சூழ்நிலை. அதுதான் வாழ்க்கை இல்லை? வாழ்க்கைனாலே எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் வந்து போகிறது தான் வாழ்க்கை. நம்பிக்கைன்றது நிச்சயம் இல்லாத நம்பிக்கை, அதில் தான் ஓடுது. இந்த சூழ்நிலை எதையாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதுதான் அதில் இன்னும் பிரச்சனை. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்பிக்கையோடு நம்ம காலை எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையினுடைய இந்த அதாவது இந்த மாதிரி ஒரு திருப்பங்கள் ஏற்படுகிற, ஏமாற்றங்கள் உண்டாகிற இந்த நிலை, திடீர்னு மாறுற இந்த காரியங்களை கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு சொன்னால், தீம் பார்க்ஸ் இருக்குல்ல, இந்த எம்ஜிஎம், குயின்ஸ்லாண்ட், இந்த மாதிரி தீம் பார்க் இருக்குல்ல, அது மாதிரி கேரளாவில் ஒரு தீம் பார்க்குக்கு போயிருந்தேன். அங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். விதவிதமான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு வாட்டர் ஸ்போர்ட்டு இந்த சூழ்நிலையை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இந்த சூழ்நிலையை பக்காவாக அப்படியே காண்பிக்கிற ஒன்று. அந்த விளையாட்டு என்னன்னு சொன்னாக்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் பிரயாணம் பண்ணணும். சரிங்களா? அந்த தண்ணியினுடைய ஆழம் இவ்வளோ தூரம் தான். இவ்வளோ கூட இல்லை, இவ்வளோ தூரம் தான், இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது. குறைவு தான். நீங்கள் வேணும்னா இறங்கி நடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் மூழ்கிட மாட்டீங்க. ஸோ தண்ணியினுடைய அளவு கம்மி தான். ஆனால் அதில் எப்படி பிரயாணம் பண்ணணும்னு சொன்னாக்க, அந்த விளையாட்டு என்னென்னா, ஒரு இது கொடுத்துருவாங்க, டியூப்பு ஃபுல்லாக காற்றடிச்சிருக்கிற ஒரு டியூப்பு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டியூபுக்குள்ளே ஏறி உக்காந்துக்கணும். நீங்கள் டியூபுக்குள்ளே ஏறி உக்காந்திங்கன்னா என்ன ஆகும், நம்மளுடைய இடுப்பு பகுதி அந்த டியூபுக்குள்ளே போயிடும். நம்ம கால் ரெண்டும் மேலே நிற்கும், நம்மளுடைய உடம்பு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு இருக்கும். சரியா? கற்பனை பண்ணிக்கிறீங்களா? புரியுதா? இப்போ தண்ணியில் நீங்கள் மிதப்பீங்க இல்லையா? இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா டியூபுக்குள்ளே அப்படி உக்காந்துக்கிட்டு போகணும்னா என்ன செய்யறது? கால் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா கால் மேலே வந்துச்சு. கையில் நீங்கள் தள்ளணும். கையில் தள்ளி அது நீ மூமெண்ட் எப்படின்னா, போய் ஒரு சந்து வழியாக போகும், திடீர்னு பள்ளத்தில் இறங்கும், திடீர்னு இப்படி போகும், அப்படி போகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதான் வழி, இப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையால் இப்படி தள்ளி தள்ளி போக ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஏற்கனவே ஒரு 10-15 பேர் உள்ளே இருப்பாங்க. அவங்க எல்லாமே இதே மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. நீங்கள் இப்படி போகணும்னு நினைக்கிற டைமில் இன்னொருத்தன் உங்களை இடிச்சிடுவான். இடித்தோடனே உங்களது உருன்னு வேறு பக்கமாக சுற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் அதை சுற்றுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் போகிறதுக்குள்ளே வேறு 2 பேர் குறுக்கில் வந்துடுவான். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இப்போ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்கள் இங்கேருந்து அங்கே போகணுன்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, போன பாடம் இருக்காது. இப்போ எப்படி இருக்கும்? முதல்ல இதென்ன பெரிய விஷயம், நான் செய்கிறேன்ட்டு இறங்கியிருப்பாங்க. இறங்கி கொஞ்ச நேரம் இப்படி அடித்தோடனே மூச்சு வாங்கிருமா. இப்போது கோபம் வரும். நம்ம போனோன்னு ட்ரை பண்ணுறோம், இவனுங்க குறுக்க வராங்க, என்ன இது விளையாட்டு, இது போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு வெறுப்பு வரும். இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை எக்ஸாக்டாக அங்கே உணர முடியும். வேறு வழியே கிடையாது, நீங்கள் அதில் தான் இருக்கணும். போக முடியல. வெறுப்பில் சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அட போதும் போடான்னு டியூப்லேருந்து வெளியே குதிச்சுட்டு டியூபை கையில் தூக்கிக்கிட்டு நடந்தே போயிடுவாங்க. வாழ்க்கையிலையும் ரொம்ப வெறுப்பானவங்க சிலர் என்ன பண்ணுறாங்க, போதுண்டா இந்த விளையாட்டலான்னு சொல்லி தங்களையே மாய்த்து கொள்கிறாங்க.
புரியுதுங்களா? இப்போ இந்த விளையாட்டு கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை காட்டுகிற ஒரு காரியம். இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ஒரு மிதந்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்ம 2 காரியங்கள் மேலே நம்மளை அறியாமல் நம்பிக்கை வைப்போம். ஒன்று மனிதர்கள் மேலே, அது பெற்றோராக இருக்கலாம், சிநேகிதர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக, அதாவது கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம மனிதர்களை மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்காதேன்னு வேதம் சொல்லுது. வைக்கிறது நல்லது தான், நம்ம நம்பி தான் போக வேண்டியிருக்கு, வேற என்னன்னு சொல்லி நம்ம எடுத்து போகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது வைக்காத, மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்காத. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம நம்புகிற மனிதன் இருக்கான்ல, அவன் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுற மனுஷன். உங்கள் சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க, நல்லா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. உங்கள் சூழ்நிலை மாறிடுச்சுன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க என்ன செய்வாங்க? அப்படியே ஆப்போசிட்டாக மாறி நமக்கு அகெயின்ஸ்டாக காரியம் செய்கிறவங்களா மாறிடுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷன் மாறுவான். அதே டைமில் அந்த மனுஷன் இருப்பானோ இருக்க மாட்டானோன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த மனுஷனை நம்பி போகிறோம், அந்த மனுஷன் இருப்பானோ இருக்க மாட்டானோன்னு தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீடு கட்டினாப்புல. அந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்டேட் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறார். ஸ்டேட் பேங்க்கில் எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க்கு என்னென்ன கேட்டாங்களோ அது இதுக்கு வேண்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த லோனை ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் நம்பி இருந்தது யாருன்னு சொன்னால், அதில் இருந்த முக்கியமான ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி இவருக்கு ஒரு விதத்தில் உறவினர். அதனால் அவர் எனக்கு செய்ய போகிறாருன்னு இவர் நம்பி இருந்தார். அவர் செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட தான் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது எல்லாம் ப்ராசஸ் ஆகி அவர் ஓகே பண்ணி த்ரூ பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ புது ஆஃபீஸர் வந்திருக்கிறார். புது ஆஃபீஸர் என்ன செய்கிறாரு? முன்னாடி இருந்த ஆஃபீஸர் சொன்னாருன்னு இவர் கையெழுத்து போட மாட்டார். இவர் என்ன செய்வார்? மறுபடியும் ஏபிசிடியை முதல்ல இருந்து ஆரம்பிப்பார். இப்போ இவங்க இவ்வளோ நாள் நம்பி இருந்தது என்னாச்சு? அந்த மனுஷனை நம்பி இருந்தாங்க. அந்த சீட்டில் திடீர்னு அவர் இல்லாமல் போயிடுறார். இது ஒரு இயல்பான ஒரு காரியம். அதனால் வேதம் சொல்லுது மனுஷனை நீனு நம்பாதேன்னு சொல்லி. ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றார். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இன்னார் இருக்கிறாங்கன்னு மாம்சமானது புயபலமாக்கிக்கிட்டு அந்த தைரியத்தில் நடக்கலாம்னு நினைச்சோம்னா அப்படிப்பட்ட மனுஷன் என்னவா? சபிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவர் சொல்றார். எரேமியா தானே சொன்னேன் நான். எரேமியா 17:5. ஓகே, அடுத்து ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஆண்டவர் கேட்குறார். அவனை ஒரு பொருட்டா நம்புறதுக்கு என்னையா இருக்கு? அவனுக்கு என்ன வெறும்னா நாசியில் சுவாசம் இருக்கு. அந்த நாசியில் சுவாசம் இருக்கிறவருக்கு தான் ஆள். அப்படிப்பட்ட இல்லாமல் போகிற ஒரு ஆள் மேலே நீனு நம்பிக்கை வைக்காதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனை மட்டும் நம்புறதில்ல, நம்ம காசு பணத்தையும் நம்புவோம். பணம் இருந்தால் இதை செஞ்சிடலாம், கொஞ்சம் காசு சேர்த்துட்டோம்னா அதை அச்சீவ் பண்ணிடலாம், இது இருந்துச்சுன்னு சொன்னால் என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்லி நம்ம பணத்தின் மேலேயும் பொருட்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த பணமும் பொருளும் இதெல்லாம் செய்கிறதுக்கு உதவும் என்கிறதுல தவறே கிடையாது, அது உண்மைதான். ஆனால் அதை நம்பி செயல்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்ல, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான்னு வசனம் சொல்லுது. நம்பக்கூடாது.
அது ஏன் நம்பக்கூடாதுன்னு சொல்லி நீதிமொழிகள் 23:5 சொல்லுகிறான். அது ஏன் நம்பக்கூடாதா? அது இல்லாமல் போகும் பொருளாம். அது இல்லாமல் போகும் பொருளாம். தீமோத்தேயு எழுதும்போது பவுல் 1 தீமோத்தேயு 6:17 அந்த ஐஸ்வர்யத்தை நிலையற்ற ஐஸ்வர்யம்னு சொல்லுகிறான். அது நீ நம்பவே முடியாது, இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போயிடும். அது நிலையற்ற ஒரு பொருள். எனவே அது மேலே நம்பிக்கை வைக்காது. பணத்தையும் மனுஷனையும் தான் நம்புகிறோம். வேதம் சொல்லுது பணத்தையும் மனுஷனையும் நம்பாதேன். இப்போ என்னத்தை நம்பி நம்ம நடத்துறது வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் அந்த கேமுக்கு போவோம். அந்த கேமில் அந்த டியூபுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இந்த போராடிக்கிட்டு என்னடா இதை சால்வ் பண்ண முடியல, ஏன் போக முடியலன்னு நானும் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கங்க. அப்போ தான் அதனுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். என்ன ரகசியம் தெரியுமா? அந்த பாதையில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ரப்பர் டியூபை சுவரில் பிடிப்பு மாதிரி, கைப்பிடி மாதிரி த்ரூவாக கொடுத்துருக்குறான். இப்போ இதில் மிதந்துக்கிட்டு எட்டி அந்த ரப்பர் டியூபை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை இந்த பக்கம் அந்த பக்கம் இடித்தா கூட எனக்கு அதிக பாதிப்பு இருக்காது. இப்போ நான் முன்னாடி போனால் என்ன செய்யணும்? அந்த ரப்பர் டியூபை பிடிச்சிக்கிட்டே நகர்ந்து 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 கடைசி வரைக்கும் ஸ்மூத்தாக போக முடியும். இப்போ இந்த ரப்பர் டியூபை நான் பிடிக்காமல் நின்னேன்னா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் எட்டி அந்த ரப்பர் டியூபை பிடிச்சிட்டேன்னா சால்வ்டு. இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ வாழ்க்கையில் நமக்கு திருப்பங்கள் சொல்லிட்டு வரதில்லை. மாற்றங்கள் நமக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு வருது. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அதில் ஒன்று போய் முடியுது. நமக்கு எதை நம்பி எதை செய்கிறதுன்னு தெரியலன்னு நம்ம தடவிக்கிட்டு கிடக்கும்போது ஒரு காரியம் இருக்குது வாழ்க்கையில். அது என்னன்னு சொன்னால், மாறாத தேவன் ஒருத்தர் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும், மனுஷர் மாறுவாங்க, பணம் காசு வரும், இல்லாமல் போயிடும், எதையுமே நம்ப முடியாது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவரா? மாறாத தேவனாக இருக்கிறாராம். சங்கீதம் 102:25-27 வரைக்கும், 25-27 வரைக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வே அகற்றல் போல மாற்றி போடுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஸோ இப்படி மாறாத தேவன் ஒருத்தர் இருக்கிறார். எப்போ வரைக்கும் இருக்கிறார்? ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறார். எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் இருக்கிறார். இப்போ நம்பிக்கை எதன் மேலே இருக்கணும்? மாறுகிற இவைகளின் மேலே இருக்கக்கூடாது. நம்ம கையை எட்டி அவரை பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சூழ்நிலை நம்ம என்ன பாதிப்புக்குள்ளே கொண்டு வந்தாலும், என்ன தாக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும், நம்ம பிடி அது மேலே இருக்கிற வரைக்கும் நம்மை அதிகமாய் ஒன்றும் அசைக்க முடியாது. நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த டைரக்ஷனில் நம்ம போகணும்னு சொன்னால், அவரை மேலே பிடிப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். ஒரு பின்னடைவும் வராது. அவர் மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், அவரை பிடிச்சிருக்கிற வரைக்கும். ஒரு வசனம் இருக்குது பைபிளில், நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும்
கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்போ இந்த 2 வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனால் அதில் சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால் அந்த அர்த்தத்தோட கவனித்து படித்தோம்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். முதல்ல ஸ்டார்டிங் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கணும்னு சொல்லுது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்னா என்ன அர்த்தம்? சுய புத்தினா என்னது? புத்தின்னு சொன்னோம்னா நம்முடைய புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம், நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? இப்போது எனக்கு அனுபவம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், நான் புரிந்து கொள்ளுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு நபருக்கு அனுபவம் கம்மின்னு வச்சுக்கோங்க, அதே சிச்சுவேஷனை பார்க்கும்போது அவர் புரிந்து கொள்ளுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி மாறும். விஷயம் தெரிஞ்சவங்க எப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க, விஷயம் அவ்வளோவா தெரியாதவங்க வேறு விதமாக புரிந்து கொள்வாங்க. இப்போது அந்தந்த தனிநபருக்கு வேறு வேறு விதமான புத்தி இருக்கும். இப்போ இதில் நமக்கு நம்முடைய சுய புத்தி எதன் அடிப்படையில் உள்ளது? என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், இவைகளின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறேன். இதுக்கு பேர் என்னது? சுய புத்தி. நான் இதை புரிந்து கொண்டு இதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு செய்கிறேன்ல, அதுக்கு பேர் என்னது? என் சுய புத்தியை சார்ந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன். கரெக்டா? இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த மைக்கு திடீர்னு வேலை செய்யலைன்னு சொன்னால், இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சவங்க அந்த ஒயர் எங்கே போகுது, என்ன ஆச்சு, எங்கே டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு டக்குன்னு அதை தேடுவாங்க. விஷயம் தெரியாதவங்க கரண்ட் கட்டான்னு கூட திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா சுற்றி லைட் எரியுது, அது எப்படி கரண்ட் கட்டாயிருக்கும்? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், இதில் தான் ஃபால்ட்டு, வேறு எங்கேயும் ஃபால்ட் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ சுய புத்தியின் அடிப்படையில் செயல்படுகிறது. வேதம் சொல்லுது, உன்னுடைய சிச்சுவேஷன் நீ பார்த்து உன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ என்ன செய்யாத, காலடி எடுத்து வைக்காத. உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் எது நம்பணுமா? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணுமா? கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிறது சும்மா ஓரத்தில் நம்ம சாப்பாடு தட்டில் ஊறுகாய் வைப்பாங்க தெரியுமா? ஊறுகாய் எங்கே வைப்பாங்க? ஓரமாக வைப்பாங்க. ஊறுகாயை என்ன செய்வாங்க? தேவைப்படுறப்போ தொட்டுக்குவாங்க. கர்த்தரை நம்புறது இந்த ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா? என் சுய புத்தியின் மேலே சாராமல் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்னா என்ன அர்த்தம்? போகும்போதே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே போகணும்னு அர்த்தமா? வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்னா என்ன அர்த்தம்? வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்னா என்னுடைய வழிகள் அவரை அல்லாமல் வாய்க்காது என்கிறதை நான் ஒப்புக்கொள்ளணுமா? acknowledge him in all thy ways. அவரை அல்லாமல் என்னுடைய வழி வாய்க்காது. நான் என்னதான் ஜித்தனாக இருந்தாலும் சரி, நான் என்னதான் பெரிய ஒரு சாதனையாளனாக இருந்தாலும் சரி, என்னால் அல்ல, அவரை அல்லாமல் இது வாய்க்காது என்கிறத ஒப்புக்கொள். ஸோ உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் முழு இருதயத்தோடு அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் நீ என்ன செஞ்சாலும் சரி அவர் தான் இதை வாய்க்க செய்யணும். அவர் வாய்க்க செய்யலைன்னா இது வாய்க்காதுங்கிறத ஒப்பு கொண்டவனா நீ செய்யணுமா? அப்படி இருந்தால் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இப்போ செவ்வாய்ப்படுத்துவார்னா என்னது? 2 வார்த்தை இருக்கு. ஒன்று செம்மைப்படுத்துறது, இன்னொன்று செவ்வாய்ப்படுத்துறது. இது 2 வித்தியாசம். செவ்வாய்ப்படுத்துறதுனா என்ன, செம்மைப்படுத்துறதுனா என்னது?
இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, எல்லாம் கலைஞ்சு கிடக்குது, நீங்கள் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் என்னது? செம்மைப்படுத்துறது. செம்மைப்படுத்துறது. செம்மையாக இல்லாமல் இருந்துச்சு, அதை செம்மைப்படுத்துறீங்க. செவ்வைப்படுத்துறதுனா என்னன்னு சொன்னால், ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காட்டு பகுதியில் ஒரு ரோடு போடுறாங்கன்னா மண்வெட்டியும் கடப்பாரையும் எடுத்துகிட்டு போனால் ரோடு போட முடியுமா? என்ன தேவைப்படும்? பெரிய பெரிய மிஷினரி தேவைப்படும் இல்லை? ஜேசிபியிலேருந்து ரோடு போடுற மிஷின் வரைக்கும் பெரிய பெரிய இயந்திரங்கள் தேவைப்படும். அவைகளை கொண்டு தான் அந்த சாலையை அமைக்க முடியும். இப்போ அந்த காடான பகுதியை ஒரு பாதையாக, ஒரு சாலையாக மாற்றுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? செவ்வைப்படுத்துறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாம முழு இருதயத்தோடும் அவர் மேலே நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டிருந்தா அவர் என்ன செய்வாராம்? உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவாராம். வழியே இல்லாத இடத்துல தேவன் என்ன செய்வார்? வழி உண்டாக்குவார். அதுக்கு பேர் தான் செவ்வைப்படுத்துறது. சிவந்த சமுத்திரம் தான் இருந்துச்சு, அங்க பாதை இருந்துச்சு இல்லை. கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? சமுத்திரம் தெரிஞ்சது. திரும்பி பார்த்தாக்க சத்துரு தெரிஞ்சான், பார்வோன் தெரிஞ்சான். டைமாக என்ன தெரிஞ்சது? சத்துரு கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். நமக்கு தப்பிச்சு ஓடி போக இடம் கிடையாது. ஓடி போனால் வனாந்திரத்தில் மாட்டிக்குவோம், வகையா சிக்கிட்டோம் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. சுய புத்தி அதை தான் சொல்லுது. போச்சு கதை. உடனே வாய் என்ன சொல்லுச்சு? மோசே, எங்களை சாவடிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்த, நாங்கள் பாட்டுக்கு பத்திரமா அங்கே இருந்தோம் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் கர்த்தர் பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவன் சமுத்திரத்தை பிளந்து பாதை இல்லாத இடத்துல, பாதையே உண்டு பண்ண முடியாத இடத்துல அவர் ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். இப்போ உன் சுய புத்தியின் மேலே சாயாம முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனா என்னன்னு சொன்னா, உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. இப்போ அந்த பைப்புக்குள்ள டியூபுக்குள்ள உட்காந்து இருக்கும்போது அந்த சூழ்நிலை, நீங்கள் உங்களை இப்படியும் அப்படியும் எல்லாரும் உங்களை விடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னதான் முன்னாடி போகணும்னு ட்ரை பண்ணாலும் முன்னாடி போக முடியாமல் இருந்தப்போ அந்த சூழ்நிலை, போதுண்டா சாமி, இதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, இறங்கிடலாம் முடிச்சிடலாமேன்றன்னு தான் சொல்லும். இந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடாதான். எதை பார்க்கணுமா? சோகத்தில் ஒரு பைப் இருக்குதுன்றத பார்க்கணும். அதை பார்த்துட்டா இதன் மேலே கவனம் போகாது. நீங்கள் சூழ்நிலையை பார்த்து கலங்கக்கூடாது. திருப்பங்கள் வரும், மாற்றங்கள் வரும், நம்மை திகைக்க பண்ணும், நமக்கு வெறுப்பு வரும், நமக்கு ஆத்திரம் வரும், நமக்கு ஏமாற்றம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாங்க. இதையெல்லாம் பார்க்காம மாறாதவராக இருக்கிற அவரை நம்ம முழு இருதயத்தோடு நம்பணுமா, அவரை பார்க்குறவங்களா இருக்கணுமா. அப்போ அவர் என்ன செய்வாரா? நமக்கு ஒரு பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது ராஜாவாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுல் ராஜாவா இருந்தப்போ இவன் பெலிஸ்தேர் பக்கம் இருந்தான். பெலிஸ்தேருடைய ஒரு ராஜாவுக்கு கீழே அசிஸ்டண்ட் மாதிரி இருக்கிறார். அப்போ இவனுடைய வாசம் செய்கிற இடம் பேர் சிக்லாகு. அந்த சிக்லாகுன்ற இடத்துல இருக்கும்போது தாவீதுக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க. தாவீதுக்காக உயிரை கூட கொடுக்குறவங்களா அவனோட இருக்கிறாங்க. தாவீது ஒரு உத்தரவு போட்டால் அதை தலை மேலே எடுத்து நிறைவேற்றுகிற அவனுடைய ஆட்கள் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தப்போ பெலிஸ்தேர் சவுலோட யுத்தம் பண்ண போகும்போது இந்த ராஜாவும் புறப்படுறான். அப்போது சிக்லாகில் இருக்கிற தாவீதும் அவனோட சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்பி போகிறான். இப்போ சிக்லாகில் இருக்கிற வரைக்கும் தாவீதின் நிலைமை என்னது? ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாம் கூல், எல்லாம் இவன் கண்ட்ரோலில் இருக்குது. சிக்லாகிலிருந்து யுத்தத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ரொம்ப தூரம் போகலை, ஆபேக் அப்படிங்கிற ஒரு இடம் வரைக்கும் போகிறாங்க.
அந்த இடம் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு டெசிஷன் வருது. என்னன்னா, யுத்தத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது. இவனை கூட்டிகிட்டு போனால் இவன் யுத்தத்தில் நமக்கு சேம் சைடு கோல் அடிச்சிட்டான்னா வம்பா போயிடும்னு சொல்லி தாவீது அவன் ஆட்களையும் திரும்பி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஆபேக் வரைக்கும் போயிட்டு சிக்லாகுக்கு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தா தாவீதுக்கு ஆகாதவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சிக்லாகில் இருந்த இவங்க பின்னாடி விட்டு போனாங்க பாருங்க, மனைவி பிள்ளைகள் இவங்களுடைய ஆடு மாடு சொத்து எல்லாத்தையும் விட்டு போனாங்கல்ல, அது அவ்வளோத்தையும் கொள்ளை அடித்து ஊரை கொளுத்திட்டு போயிட்டானுங்க. வந்து பார்த்தா மனைவி மக்களெல்லாம் காணும். இப்போ மனைவி மக்களை காணோன்னு உடனே அது வரைக்கும் இவனுக்கு விசுவாசமாக இருந்த இவனுடைய ஜனங்க அப்படியே பல்ட்டி அடித்து, இதுக்கு காரணம் யார், நம்மளை இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போனது யார், நம்ம இங்கே இருந்திருந்தோம்னா இது நடந்திருக்குமா, இவன் சொன்னான் தானே போனோம், இப்போ இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு பேசுகிறாங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்களாம். தாவீது இமிடியேட்டா என்ன செய்யறான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் சீக்ரெட். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நேற்று வரைக்கும் என் உப்பை தின்னவன் நான் தான், அவனுக்கு எல்லாம். இன்னைக்கு அவன் என்ன செய்யறான், என்ன அவனுக்கு பிரச்சனையா, அதனால என்ன செய்யணுமா, என்ன கல்லெறியணும்னு பேசுறான்னு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம், வெக்ஸ் ஆயிடுவோம். தாவீது இவங்களை பார்க்கலையா, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். இதே மாதிரி இன்னொரு ஆளை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, எசேக்கியா என்கிற ராஜா. இந்த எசேக்கியா என்கிற ராஜா, அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே இருக்கு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 18:5. 2 ராஜாக்கள் 18:5 என்ன சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் ஒருவன் போல, அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா ராஜா தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சான் பாருங்க. அவன் நம்பின மாதிரி அவனுக்கு முன்னாடி யாரும் நம்பினது கிடையாது, அவனுக்கு பின்னாடி யாரும் நம்பினது கிடையாது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க. அவன் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். இப்போ அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது ஒரு யுத்தம் வந்துருச்சு, பிரச்சனை வருது. இவனை விட ரொம்ப வல்லமை உள்ள ஒரு ராஜா வந்து இவனை முற்றுகை போடுகிறான். முற்றுகை போடும்போது அந்த தளபதி எசேக்கியாவை பார்த்து 2 வார்த்தை சொல்கிறான். அந்த 2 வார்த்தை முக்கியமானது. இப்போ கர்த்தர் சொன்ன இந்த 2 வார்த்தைக்கு அது என்ன எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 19-20வது வசனம். 19-20. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இப்போ ஒரு எதிரி ராஜா வந்திருக்கிறான், இவனை வீழ்த்தணும். இவனுடைய படைபலத்தை பற்றி பேசலாம், இவனுடைய யுத்த திறமையை பற்றி பேசலாம், இவனுடைய அரண்களை பற்றி பேசலாம். டேய், எதெல்லாம் நம்பி இருக்கிற, நாங்கள் நினச்சோம்னா எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவோம், எங்கள் முன்னாடி நிற்காது, உனக்கு தெரியாதான்னு சொல்லி அப்படி பேசலாம். அவன் அதை பற்றியெல்லாம் பேசலை. எதை பற்றி பேசுகிறான்? எசேக்கியாவுக்கு கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிறான். இப்போ கர்த்தர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான்றது எங்கே வரைக்கும் போயிருக்கு? எதிரி நாட்டு அரசன் வீட்டு வரைக்கும் போயிருக்கு. அவன் சொல்லி அனுப்புகிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே, ஜோம் பண்ணா சரியா போயிடும், கர்த்தர்ட்ட கேட்டால் கிடைக்கும்னு பேசிட்டு திரியிறியே, என்னடா இது? அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? உண்மையை சொல்லு. சும்மா கத்தர்னு பேசிக்கிட்டு வேற யாரையாவது செட்டப் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறான்.
இப்போ இவன் கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கை மாதிரி ஈக்குவல் அதுக்கு முன்னாடியும் கிடையாதா, அதுக்கு பின்னாடியும் கிடையாது. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. என்னன்னு சொன்னால், நம்ம எவ்வளவு நம்புகிறோமோ அவ்வளோ கிருபை தருவார். நீங்கள் இவ்வளோ தான் நம்புனீங்கன்னா இவ்வளோ தான் கிருபை, நீங்கள் எல்லாம் நம்புனீங்கன்னா ஃபுல்லாக கிருபை. அதுதான் அவருடைய காரியமே. சங்கீதம் 33:22, சங்கீதம் 33:22, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. தாவீது சொல்றான், கர்த்தருடைய கிருபை நம்ம மேல எப்படி இருக்குமா, நம்ம எவ்வளோ நம்பி இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமா. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்துன்ற வசனம் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கும், பூரணமான ஒரு கிருபையாக இருக்கும். ஸோ சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, கர்த்தரை தான் பார்க்கணும். நம்ம நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்கக்கூடாது, பணங்காசின் மேலே இருக்கக்கூடாது. கர்த்தர் கிரியை செய்வார்னு நம்ம கை அவரை தான் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அப்படி செஞ்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கிரியை செய்வார். இப்போ யாருமே நம்பாத அளவுக்கு எசேக்கியா நம்பினானா, அவன் நம்பின மாதிரி யாருமே நம்பலையான். அப்போ கர்த்தர் எப்படி கிரியை செய்யணும், எப்படி கிரியை செய்யணும், அவன் எந்த நம்பிக்கை நம்பினானோ அந்த அளவுக்கு செய்யணும்ல, அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? 2 ராஜாக்கள் 19:35 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். எவ்வளோ நம்பர்? 185,000 பேர். எத்தனை நாளில்? அன்னைக்கு ராத்திரி, ஒரு நாள் கூட கிடையாது, சில மணி நேரங்களில், ஒரே நைட்டில் 185,000 பேர் செத்து போயிட்டாங்க. அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இப்போ நம்மளை சுற்றி யுத்தங்கள் நடக்குது இல்லை, அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க, நியூக்ளியர் பாம் வச்சிருக்கிறாங்க, பெரிய பேரழிவை உண்டு பண்ணுகிற சாதனங்களை எல்லாம் மனுஷன் இப்போ நவீன அறிவியல் படி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். எசேக்கியா காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. அதெல்லாம் இல்லாத காலத்தில் சில மணி நேரத்தில் 185,000 பேர் ஆண்டவர் சங்கரிக்கிறார். இப்போ இன்னைக்கு இந்த சாதனங்கள்லாம் இருக்குல்ல, ஒரே ராத்திரியில் 185,000 பேர் செத்து போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூக்ளியர் பாம்பே போட்டால் கூட ஒரே ராத்திரியில் 185,000 பேர் செத்து போனதாக நம்ம பார்க்க முடியல. ஒரு கிராஜுவலாக தான் அந்த டெத்ஸு இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் டெத் நம்பர் தான் வரும். சில மணி நேரங்களில் இவ்வளவு பெரிய ஒரு சங்காரம் அதுக்கு முன்னாடி உண்டானது கிடையாது, அதுக்கு பின்னாலே உண்டானது கிடையாது. அவன் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தானா, அதுக்கு முன்னாடி யாரும் நம்பினது கிடையாது, அதுக்கு பின்னாடி யாரும் நம்பினது கிடையாது. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு எப்படியா, அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ரட்சிப்பு கிடையாது, அதுக்கு பின்னாடி இத்தனை வருஷம் ஆகியும் அவ்வளோ பெரிய ரட்சிப்பு கிடையாது. தேவன் நடத்துகிற விதம் அப்படிதான். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து போகாமல் மாறாத தேவனை பார்த்து அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம் சொன்னால், அவர் மேலே முழு இருதயத்தோட நம்பிக்கையாக இருந்தோம்னா, அவர் நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால், யோபு சூப்பர் எக்ஸாம்பிள். யோபு என்னுடைய சூழ்நிலை எப்படி? ரொம்ப பரிதாபம். இருக்கிறதெல்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, பிள்ளைங்கள்லாம் போச்சு, இவனுடைய சரீரத்தில் பருக்கள் வந்துருச்சு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அவனால் நிற்க முடியுமா, உட்கார முடியுமா, படுக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அவன் புழுதியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஓட்டை எடுத்து சொறிகிறான்னு சொன்னால் அவன் எந்த நிலைமையில் இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க.
அந்த யோபின் புஸ்தகம் கடைசியில் வந்துட்டு கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை சரி பண்ணும்போது அவனுடைய சகோதர சகோதரிகள் திரும்ப அவனிடத்துல வந்தாங்கன்ற வசனம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது அவனுடைய சகோதர சகோதரிகள் அவனை விட்டு விலகிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாம் போச்சு. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை தேடி வராங்க, வேற யாரும் கிடையாது. அந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறவன் தன் சூழ்நிலையை பார்த்து கலங்குகிறதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை? யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் நம்புகிறேன்னு சொல்லலை, நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். இவன் என்னன்னு கன்ஃபார்மா தெரியுமா இவனுக்கு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சூழ்நிலை இப்படி பயங்கரமாக இருக்கும்போது இந்த சூழ்நிலையை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு சொன்னால், இதில் இருந்து என்னை ரட்சிக்க போகிற ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இதிலேருந்து என்னை காப்பாற்ற போகிற ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவர் லீவு ஊருக்கு போயிட்டாருன்னு இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார். நான் மட்டும் அவரை பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் மீதி கதெல்லாம் வேற மாதிரி. இப்போ இப்படி சொல்லுவாங்க, உன் தேவனை பார்த்து உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசுன்னு சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லக்கூடாதா? தேவனை பார்த்து ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளவு பெருசுன்னு சொல்லாதே, உன் பிரச்சனைகளை பார்த்து உன் தேவன் எவ்வளவு பெரியவர்னு சொல்லு. இப்போ யோபு யாருக்கிட்ட சொல்றான்? பிரச்சனையான சூழ்நிலையில் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை ரட்சிக்க போகிற என் மீட்பர் உயிரோட இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுகிறான். யோபுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த விதத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், யோபின் புஸ்தகம் கடைசியில் 42வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வந்தோம்னா அவனுடைய சொத்து அப்படியே டபுள் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். யோபுவின் முன்னிலையை பார்க்கலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆடுகள் எவ்வளோ இருந்துச்சா? 14,000. நீங்கள் அவனுடைய யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 7,000 ஆடு தான் இருந்துச்சு, இப்போ 14,000 ஆடு. ஒட்டகங்கள் 6,000 நம்பர், முன்னாடி 3,000 தான் இருந்தது. ஏர்கள் 1000, அங்கே 500 தான் இருந்தது. கழுதைகள் 1000, அங்கே 500 தான் இருந்துச்சு. அப்படியே சொத்தை கர்த்தர் டபுள் ஆக்குகிறதை பார்க்கிறோம். இது கர்த்தர் அவனுக்கு கொடுக்குற விடுதலை. நாம் எவ்வளவு நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையை ஏற்றபடி அவருடைய கிருபை செயல்படுகிறதா இருக்கு. இப்போ ரகசியம், சூழ்நிலையை பார்த்து கலங்கக்கூடாது. இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒருத்தர், மாறாத தேவன் என்னோட இருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொண்டு அவர் மேலேயே முழுவதுமாய் நம்புகிறவர்களாக இருக்கணும். ஒரு அருமையான பாட்டு இருக்கு, அந்த பாட்டினுடைய வரிகள் இப்படி சொல்லுது, என்ன வந்தாலும் நம்புவேன். யாரை நம்புவேன்? என் மீட்பர் இயேசுவையே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். யாரு? எனது இயேசுவை. இவெல்லாம் கைவிட்டுட்டான், ஐயோ கைவிட்டுட்டான்னு உட்காந்து அழுகலை. நான் யார் பின்னாடி போவேன்? எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. நிலைத்திருக்கிறவைகள்ல இரண்டாவது என்னது? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை முக்கியமான காரியம். இந்த நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையில் என்ன இல்லை? நிச்சயமே இல்லை. நீங்களும் நானும் அந்த நிச்சயமில்லாத நம்பிக்கை ஒரு நம்பிக்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கணும்? என்ன வந்தாலும் நம்புவேன். யாரை நம்புவேன்? என் நேசர் இயேசுவை நம்புவேன். யார் கைவிட்டாலும் பின் செல்வேன்,
எனது இயேசுவை. ஹல்லேலூயா. என்ன துன்பம் வந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், என்ன கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு, காத்திடுவார் என்றுமே. அந்த மீட்பர் உயிரோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பர் மாறாதவராய் இருக்கிறார். அந்த மீட்பர் என்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம கண்ணு நம்ம சூழ்நிலையை பார்த்து நம் சுய புத்தியின் மேலே சார்ந்து தப்பா போயிடக்கூடாது. நாம் கர்த்தர் மேலே முழு இருதயத்தோடும் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்து கொண்டு அவரையே அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நம் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.